நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனால் என்கிட்ட வந்து கையில் காசு தங்கவே மாட்டேங்குது. அந்த பண தடைக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? நீங்க என்ன டேட்ல பிறந்தீங்க? 30 சார். குருவுடைய ஆதிக்கத்துல இருக்கிறீங்க. ரவீனான்றது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டுட்டு அதுல 4 வந்ததுன்னு நினைச்சுக்கலாம். அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும். 4 வந்து ராகுடைய நம்பர். அப்ப அந்த 4 வந்து சேரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு எதுவுமே தடையாகும். நீங்க படிச்சுன்னா அதுக்கேற்ற வேலை கிடைக்காது, உங்களுக்கு திருமணம் ஆகாது. சார் பேர் எழுதுனா சரியாயிடுமா சார்னா, அந்த காலத்துல ஸ்ரீராமஜெயம் எழுதுவாங்க. சூட்சமா சொல்றேன் பாருங்க, எழுத 108 முறை எழுத அப்படியே குபேரனோட ஸ்டாச்சு வச்சா பணம் வரும், இல்ல பீரோவை வந்து இந்த திசையில வைங்க வச்சிங்க அப்படின்னா வந்து பணவரவு வரும். மணி பிளான்ட்லாம் வச்சாலே வந்து பணவரவு வரும். ஆமா, அது பணத்தை ஈர்க்கிற சக்தி நிறைய உண்டு. மணி பிளான்ட் இருக்கு, மூங்கில் பேம்பு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, பேம்பு இதெல்லாம் வந்து நெகட்டிவ் வந்து சரி பண்ணும். நாயுருவி, செந்நாயுருவி, நத்தைச்சூரி இதெல்லாம் இந்த நம்ம மூலிகைகளுக்கு அந்த ஒரு வசிய ஈர்ப்பு சக்தி இருக்கு. அப்ப நம்ம அதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பண வரவு நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மூலிகை மூலிகையோடைய வாசனை. இது நம்ம இந்தியால விளையிறது கிடையாது. போட்டோம்னா நல்ல ஒரு தொழில் வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும், தெய்வ சக்தியை கொண்டு வரும், பண ஈர்ப்பு ஆகர்ஷணம் நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுல இது ஒரு பொருள். சார், இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருடைய மிகப்பெரிய தேவை அப்படின்னா பணம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனால் என்கிட்ட வந்து கையில் காசு தங்கவே மாட்டேங்குது, என்கிட்ட வந்து சேமிப்புன்ற ஒரு விஷயமே இருக்க மாட்டேங்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பண வரவு என்கிட்ட வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அது உங்களுடைய ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணுமா? ஜாதகத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பணம்ன்றது இப்போ நம்ம ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை குறிக்கும். தனம், குடும்ப, வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்தை, லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்தை சொல்லுவோம். அப்புறம் தொழில் ஸ்தானத்தை சொல்லுவோம். அப்புறம் 7ஆம் இடத்தை சொல்லுவோம். அப்புறம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை சொல்லுவோம். இதுலலாம் அந்த ஜாதக அமைப்பு பார்த்து உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கு உரிய வழிபாடு, தெய்வ வழிபாடு, இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த பரிகாரம், இந்த பூஜை செய்யுங்க, இந்த லட்சுமி பூஜை செய்யுங்க, மகாலட்சுமி குபேர பூஜை செய்யுங்க நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லிட்டு தான் நீங்க அதை செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். ஓகே, அந்த பண தடைக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? பணத்தடைக்கு காரணம் அவங்களோட ஜாதக அமைப்பு தான்மா. அவங்களோட ஜாதக அமைப்புல வரும். அடுத்தது அவங்களோட பேர் சரியில்லைன்னா வரும். பேர் வந்து ராகு. ஆமா, நியூமராலஜி நம்ம சொல்றோம்லமா. இப்ப ஒருத்தவங்க வராங்க என்கிட்டன்னா 3 விஷயத்த அவங்களுக்கு பார்ப்பேன். இப்ப நம்ம வந்து அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, அடுத்தது அவங்களோட பேர் கரெக்டா இருக்கா. என்னோட பேர் விபி ராஜான்னா அது என்ன டோட்டல்ல இருக்கு அப்படின்றத பார்த்துதான் நான் பேரை மாத்தினேன். என்னன்னா அவங்களோட பேரு 4ஆம் இடம். இப்ப நீங்க வந்து நீங்க என்ன டேட்ல பிறந்தீங்க? 30 சார். 30. இப்ப குருவுடைய ஆதிக்கத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து 30 அப்படி 3 95 3 3 6 6 1 7 5 12 3 அதுவும் 3 தான் வருது. கரெக்ட்டுங்களா? ஃபுல் குருவோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இப்ப உங்க பேர் வந்து என்ன பேருமா? ரவீனா சார். ரவீனா. இப்ப ரவீனான்றது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டுட்டு அதுல 4 வந்ததுன்னு நினைச்சுக்கலாம். அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகுது. 4 வந்து ராகுடைய நம்பர். குருன்றது சுப நம்பர், குருவுடைய நம்பர். அப்ப அந்த 4 வந்து சேரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எதுவுமே தடையாகும். நீங்க படிச்சுன்னா அதுக்கேற்ற வேலை கிடைக்காது, உங்களுக்கு திருமணம் ஆகாது. அதே மாதிரி கேதுவுடைய ஆதிக்கத்தில் அப்ப அந்த டோட்டலை வந்து மாத்தி நீங்க அதை வந்து எழுதணும். ஒரு 108 முறை டெய்லியும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் மாற்றவுடனே உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் நடக்கும். சார் பேர் எழுதுனா சரியாயிடுமா சார்னா, அந்த காலத்துல ஸ்ரீராமஜெயம் எழுதுவாங்க. ஆமா, இப்பவும் நிறைய பேர் என்னன்னா அதை எழுத அந்த சூட்சமா சொல்றேன் பாருங்க, எழுத 108 முறை எழுத அப்படியே அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புல அது வந்து மாறும். அதனாலதான் ஸ்ரீராம ஜெயம், ஓம் நம சிவாய எல்லாம் எழுதுறதுக்கு காரணம் அதுதான். இன்னமும் பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல 108 முறை எழுதி முடிச்சு போட்டு கட்டுவாங்க. அந்த பழக்கம் இருக்கு. கரெக்டுங்களா? அதை கரெக்டா அவங்க எழுத கரெக்டா எல்லாமே வந்துரும், கரெக்டா வந்துரும். ஸோ இப்படிதான் இந்த நியூமராலஜி பேரை நம்ம வந்து, அதாவது ஒரு மனிதன் வராங்கன்னா பண வரவுன்னு வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை முதல்ல அவங்க பேரை பார்ப்பேன். அந்த காலச்சக்கரம்னு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அந்த காலச்சக்கரத்தை பார்த்து அவங்களோட ஜாதகத்துல என்ன கிரகம் டீப்பா இருக்கு, என்ன கிரகம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற வழிபாடு, தெய்வ வழிபாடு, அப்புறம் ராசி கற்கள். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒருத்தவங்களை பயங்கரமா வராங்க, ஒண்ணுமே இல்லாம வராங்கன்னா அவங்களை நம்ம ஜெயிச்சாதானே அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம அவங்களை ஜெயிக்க வச்சாதானே.
கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைன்னா அவன் 10ஓட 11 நம்மளை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அப்ப எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு நம்ம அவங்கள கையாளணும். நிறைய பேர் வீட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, குபேரனோட ஸ்டாச்சு வச்சா பணம் வரும். ம். இல்ல பீரோவ வந்து இந்த திசையில வடக்கு வைங்க. வடக்கு வச்சீங்க குபேர அப்படின்னா முருகன். வந்து ம். பண வரவு வரும் ம். அப்படிலாம் ம். ம். சொல்லுவாங்க. சோ இந்த விஷயங்கள ஃபாலோ பண்றதும் இப்ப நெறைய பேர் வந்து இன்னொரு ட்ரெண்டாவும் யூஸ் பண்றாங்க. மணி பிளான்ட்லாம் வச்சாலே வந்து பண வரவு கண்டிப்பா. வரும் ஆமா, அப்படின்னு. அது பணத்தை ஈர்க்கிற சக்தி நிறைய உண்டு. ஓகே. மணி பிளான்ட் இருக்கு, மூங்கில் பேம்பு இப்போ ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா, பேம்பு. ஆமா, ஆமா. இதெல்லாம் வந்து நெகட்டிவ் வந்து சரி பண்ணும். ஓகே. மூங்கிலோட சக்தி என்ன? வளைவும் வளைவது நெளிவது நல்ல ஸ்ட்ராங். இது அதனுடைய ரிலேட்டடா அந்த நம்ம தாவரத்தை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப ஓகே. மூலிகைகள் சித்தர் வயசுல நிறைய மூலிகைகள் இருக்கு. ஓ. அழுகண்ணி, தொழுகண்ணி, அந்த வேர்லாம் அந்த செடிலாம் மூலிகைலாம் ரொம்ப சக்தி உள்ளது. ஓகே. நாயுருவி, செந்நாயுருவி, இந்த மாதிரி நத்தைச்சூரி, இதெல்லாம் இந்த நம்ம மூலிகைகளுக்கு அந்த ஒரு வசிய ஈர்ப்பு சக்தி இருக்கு. அப்ப நம்ம அதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பண வரவு நல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா? பெயர மாத்தணும் அப்படி இல்ல ம். அப்படின்னா நீங்க வாஸ்து பார்த்து வீட வாஸ்து, மாத்தணும். பெயரு, ஜாதகம் 3 ஓகே. ஒழுங்கா இருந்ததுன்னா நம்ம ஒரே நேர்கோட்டுல செய்யலாம். சூப்பர் சார். கரெக்டா சூப்பர். செய்யலாம். ஜெயிக்கலாம். ஓகே. இப்ப வந்து அவங்கனால வந்து நீங்க இப்ப சொன்ன 3 விஷயங்களையும் பண்ண முடியல. இப்ப வந்து வீட்ல ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாம். ம். இல்ல இந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் ம். வந்தா பணவரவு வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து வரவுக்கேத்த செலவு வந்தாலே போதும் ம். அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கூட ம். நெறைய ம். பேர் ம். வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்லுவீங்க? இது பிரசன்ன மூலியமா அவங்களுக்கு என்ன வழிபாடு, என்ன தெய்வத்தை கும்பிடணுன்றத அவங்க கரெக்டா செஞ்சுட்டாங்கனாலே போதும். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்குது. இவங்க இந்த லிமிட் இப்ப நீங்க படிச்சிருக்கீங்களா, நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற சேலரி. ம். இன்னொருத்தவங்க 2 டிகிரி முடிச்சுன்னா அதுக்கேற்ற சேலரி. கண்டிப்பா. அவங்க அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப மாறும். ஆனா ஓகே. இதெல்லாம் 3த்தையும் மீறி ஒருத்தவங்க படிக்காம ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அறிவு அதிகமா இருக்கும். கரெக்டா ஷார்ட்கட்ல எப்படி சம்பாதிக்கணுமோ அதெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா. அது அவங்களுக்கு படிப்பு கூட உதவாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ம். ம். அப்ப அந்த இதுல போகும்போது அவங்களுடைய ஜாதக அமைப்புல அது கரெக்டா இருக்கும். ஓகே, ஓகே. உட்காந்து நல்லா அருமையா சம்பாதிப்பாங்க. இதுதான் ஓகே. அவங்களுடைய நேரத்தை பொறுத்துதாம்மா எல்லாமே அமையறது. ஜாதக நேரத்தை வச்சுதான் அவங்களுக்கு பணம் சேர்றது எல்லாமே. ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க, பேசும்போதே சொன்னீங்க, ஜாதகம் இல்லன்னா பிரசன்னம் மூலமா ம், பார்க்கலாம் ம், அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜாதகம், பிரசன்னம் இது எல்லாத்தையுமே நம்பாத ஒருத்தவங்க இருப்பாங்க. ம், ஆனாலும் வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ம், பெர்சனா ம், இருப்பாங்க. ம். அவங்க என்ன பண்ணலாம்? அவங்களும் அதுதான்மா. அவங்க நம்ம பார்த்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வழிபாடுன்றது அவங்க வராங்க பாத்தீங்களா, அந்த ம். பிரசன்ன நேரத்தை வச்சுதான் நான் கணிப்பேன். இவங்களுக்கு இது செஞ்சா வரும். இப்ப நான் இவ்வளவு விஷயங்களை வச்சிருக்கணும் போது எனக்கு சாமி சொல்லாதா, இப்ப ஜின் சொல்லாதா, நீங்க எதனால கஷ்டப்படுறீங்க, இல்ல யக்ஷினி சொல்லாதா இவங்க எதனாலதான் கஷ்டப்படுறாங்கன்னு. ஓகே, அப்ப ஓகே. நான் எனக்கு அதை தெரிஞ்சு நான் அவங்களை எது பண்ணா சரியா வரும்ன்றத அப்படிதான் நான் அவங்களை சரி பண்ணுவேன். ஓகே, ஓகே. எனக்கு எதுவுமே இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்கன்னும் போது நம்மளுக்கு சாமி சொல்லலவா, அதுக்கு தானே நம்ம அதை வச்சிருக்கிறோம். ஓகே, ஓகே, ஓகே. அவங்களுடைய கஷ்டத்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான தீர்வுகளை அதேதான் அது சாமி சொல்லு வந்து உட்காந்தாலே எனக்கு தெய்வம் சொல்லு, இது வந்து இவங்க இதனாலதான் கஷ்டப்படுறாங்க. அப்ப ஓகே. அதுக்குரிய அவங்களுக்கு அந்த எந்திரம் பூஜை பண்ணி நாங்க இந்த வைங்க சரியாயிடும், இந்த பிரச்சனைகள் வெளில கொண்டு வந்துடலான்ட்டு கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ நம்ம வந்து பண வரவுக்கு வந்து என்ன பண்ணலாம்? எதனால தடை ஏற்படுதுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப ம். நீங்க நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப வந்து உங்ககிட்ட வந்து என் வீட்ல வந்து பண வரவு வந்து இருக்கணும், ம். செல்வ செழிப்போட நான் இருக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க சார்? அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குமா. ஓகே. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்தோனேஷியால இருந்து காட்டுல விளைய வைக்கிற ஒரு மரம். ஓகே, இப்ப ஓகே. நம்ம வீட்ல வந்து சாம்பிராணி புகைலாம் போடுவோம். ஓகேவா? ஆமா. ஊதுபத்தி ஏத்துவோம், சாம்பிராணி போடுவோம். இது வந்து கெட்ட சக்தி போறதுக்கு, வீட்ல வந்து சுபிக்ஷம், பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு. சோ ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மூலிகை. ஓகே, ஓகே, இது ஓகே. வந்து பாத்தீங்கன்னா இது வாசனை எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்லா நல்லா இருக்கு. அருமை. இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு விறக கொளுத்தலாம் எப்படி வாசனை வரும்? கண் எரியும். கண்டிப்பா. இது பாருங்க ஒரு அந்த வாசனையா இருக்கு மூலிகையோட பாருங்க. ஒரு ஸ்மெல் மூலிகையோட இருக்கு. வாசனை ஓகே. ரொம்ப பவர்ஃபுல்மா இது. ஓகே சார். இது ஓகே நம்ம சார். இந்தியால விளையிறது கிடையாது. இந்தோனேஷியால தீவுல விளையிற மரம். ஓகே, ஓகே. ஹேசோனேட்னு பேரு. இந்த ஓகே. இந்த குச்சியை வந்து சும்மா நான் இப்ப காமிச்சேன் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் நம்ம தொழில் நிறுவனங்கள்ல ஓகே. வீட்ல கூட வைக்கலாம். வீட்ல பூஜை ரூம்ல, ஹால்ல இதுல கூட காமிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த புகையை காமிக்கும். இல்லைன்னா சாம்பிராணி கூட போடலாம். கொஞ்சம் ஓகே, கொஞ்சமா ஓகே. நம்ம கட் பண்ணி சாம்பிராணி போடலாம். ஓகே. போட்டோம்னா நல்ல ஒரு தொழில் வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். தெய்வ சக்தியை கொண்டுட்டு வரும். சூப்பர். பண ஈர்ப்பு ஆகர்ஷணம் நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுல இது ஒரு பொருள். ஓகே சார். இப்ப அடுத்தது வந்து இது ஒரு ஸ்டோன்மா. இது ஓகே. ஜேடுல இது சிம்பிள், பணத்தை ஈர்க்கிற சிம்பிள் தான். ஓகே. இது வந்து எகிப்தியன் நம்பர்னு சொல்லுவோம். முதல்ல எண்களை கண்டுபிடிச்சவங்களே எகிப்தியன் தான். கரெக்ட்டுங்களா? ஓகே. கிரேக்கர்கள்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அவங்கதான். அவங்களுடைய சிம்பல்ல தான் இது பணம் இருக்கிற விஷயம். இதை வந்து நம்ம பாக்கெட்ல வச்சிருந்தா போதும். இல்ல நீங்க தொழில் செய்யற நிறுவனம் ஒரு டிராவு மேஜை இருக்கு பாத்தீங்களா, மேஜையில இல்ல கல்லா பாக்ஸ்ல நீங்க இப்படி ஒட்டி வச்சிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நல்ல செல்வ வளம் வந்து நல்ல அற்புதமா இருக்கும் இது. ஓகே. அடுத்து இது வந்து அமெத்திஸ்ட் ஸ்டோனு. இது வந்து ஓகே. பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் நம்ம டேபிள்ல வைக்கலாம்.
ஓகே. இப்போ நம்ம வியாபாரம் பண்ற டேபிள், இல்ல எங்க நம்ம வந்து தராசு வச்சிருக்காங்க, ஒரு பிசினஸ் பண்றாங்க, இல்ல பீரோல கூட வச்சாலும் இது வந்து பணத்தை ஈர்க்கிறது. எமெத்திஸ்ட் ஸ்டோன்ல வர்றது இது. ஓகே. இது ரொம்ப பவர்ஃபுல். நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கறது இது பண ஈர்ப்புல. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா ஆமன். ஓகே. இது வந்து ரெட் ஜேடு, ரெட் அகைட் ஸ்டோன் இது. ஓகே. இந்த ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பணத்தை ஈர்க்கிறது. பொதுவா ஆமம் வந்து செல்வம். நிறைய பேர் நம்ம ஆம மோதிரம் போடுறோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப ஆமா. வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு, ஆம மோதிரத்தை போடுறது. அந்த மாதிரி இந்த ஆமன்றது பொதுவா பாத்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கிறது தான். ஓ. அதுவும் இந்த ஸ்டோன் வந்து இது ரொம்ப கிடைக்கிறது ரேர்மா. இதுவும் வந்து ஓகே, ஓகே. இந்தோனேஷியா தான். பவர்ஃபுல் நல்லா. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வ நிலை வந்து நல்லா இருக்கும். ஓகே. உங்களுக்கு செல்வம் வந்து கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமியோட சிம்பலா ஆந்தை சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா? ஆந்தை இது வந்து ஜேடுன்ற ஸ்டோன் இது. இதுவும் பணத்தை இருக்கிற கல். ஓகே சார். அதுல நம்ம வந்து ஆந்தையோடைய இதை வச்சு நான் இப்ப கொடுக்கும்போது, சார் எனக்கு இப்ப பணம் வர மாட்டுது சார், நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் கையில காசே நிக்க மாட்டுது சார். நீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேட்டீங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி இது என்ன சார் இது, இப்ப நம்ம நல்லா வருது சார், 25ஆம் தேதி ஆனா பைசா இருக்க மாட்டேங்குது, எல்லாம் மாச EMI கடைசியானாலே கஷ்டம், நிறைய பேர். கடைசியில ஆமா. எல்லாம் போயிருதுன்னா. ஆனா ஒரு சிலவங்க எந்த நேரமும் வசதியா அவங்களுக்கு பணம் இருந்துக்கினே ரொட்டேஷன். கண்டிப்பா. அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி பணத்தை ஈர்க்கிற விஷயங்கள்ல இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சூப்பர் நான் சார். கொடுக்கறது. இது வந்து வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு வீட்ல வந்து நீங்க கேஷ் பாக்ஸ்லயோ பீரோலயோ நீங்க வச்சிருந்த டேபிள்லயோ வச்சிருந்தாலும் நல்ல ஒரு பணத்தை ஈர்க்கிறதுல இந்த ஆந்தை வந்து ஒரு சிறப்பானது. சூப்பர் இன்னும் சார், நம்ம போனா மகாலட்சுமியோட அம்சம்னே சொல்லலாம். ஓகே. அந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்களை நம்ம இப்ப ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கு இது தேவை அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் கொடுத்து நம்ம அவங்களுக்கு வந்து சரி பணவரவுக்கான பணவரவுக்கான வழிகளை வந்து நம்ம பண்ணலாம். சூப்பர் சார். தேங்க்யூ சார்.